பி த லீடர்ஸ் அறக்கட்டளையின் முதன்மை சேகவர் மதிப்பிற்குரிய திரு கே அண்ணாமலை அண்ணன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற ஒரு பேரணி நடத்தியிருக்கோம். நிறையா மராத்தான் போட்டி நடத்தியிருக்கோம். விளையாட்டு போட்டிகள் நடத்தி பொதுமக்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். அதே இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இந்த ஆகஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சுற்றுப்புறச்சூழல், அதாவது சுற்றுப்புறத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும் அப்படின்ட்டு இந்த வீதி லீடரில் இருக்கிற அத்தனை தன்னார்வர்களும் சேர்ந்து இப்போ போன வாரம் பார்த்திங்கன்னா பரமத்தி வேலூரில் கபிலர் மலையை சுத்தம் பண்ணோம். கிட்டத்தட்ட அங்கே ஒரு 80-85 பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அடிவாரம் பூரா சுத்தம் பண்ணிட்டோம். மறுபடியும் அங்கே முதல்ல பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த சுதந்திர நாள் அன்று நம்ம காவேரி கரை, பரமத்தி வேலூர் காவேரி கரையை கிட்டத்தட்ட 195 தன்னார்வர்கள் இதில் கலந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 2 to 3 டன் கழிவுகளை எடுத்து கொண்டு போய் நாங்கள் குப்பைமேட்டில் போட்டிருக்கோம். இது எங்களுடைய வாலண்டியர்ஸ், இது தனியாகவே யாரும் காசுக்கு கூட்டிகிட்டு வரல, தானாகவே இதில் கலந்துக்கிட்டு இந்த வேலையை செஞ்சிகிட்ருக்குங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நமது மதிப்புக்குரிய முன்னாள் காவல் அதிகாரி திரு கே அண்ணாமலை அண்ணன் அவர்களால் 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வீதி லீடர்ஸ் அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்கோம். அந்த வீதி லீடர்ஸ் அமைப்பை தற்பொழுது அண்ணாமலை அண்ணன் அவர்கள் மக்கள் இயக்கமாக மாற்றியிருக்காரு. அந்த மக்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த மாதத்தை சுற்றுச்சூழல் மாதமாக அறிவித்து தமிழகம் முழுவதும் எங்கெங்கே ஏரி, குளங்கள், கடற்கரைகள்லாம் அசுத்தமாக இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள் அத்தனையும் பார்த்திங்கன்னா நாங்கள் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இருக்கக்கூடிய காவேரி நதிக்கரையை நாங்கள் தூய்மைப்படுத்திகிட்டு இருக்கோங்க. 195 தன்னார்வலர்கள் தன்னைத்தானே அவங்களே இணைச்சி நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆட் கொடுத்தோம். அந்த ஆட் மூலிமா அத்தனை பேர் இந்த ஒரு நதிக்கரையை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான முறையில் இன்றைக்கி சீரமைச்சிட்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்தது. இப்போ எதுக்காக இந்த வேலையை நாங்கள் செஞ்சோன்னா, வருங்கால சந்ததியருக்கு நம்ம சொத்துக்களை கொடுத்துட்டு போகிறோமோ இல்லையோ, ஒரு நல்ல நீரையும் நல்ல சுகாதாரமான காற்றையும் நம்ம விட்டுட்டு போகணும். அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல நீர் ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காவேரி நதிக்கரையை இன்றைக்கி நம்ம சுத்தப்படுத்தியிருக்கோங்க. எங்களுக்கு அதை சுத்தப்படுத்தினல மனப்பூர்வமான மகிழ்ச்சியும் கூட. அந்த குப்பையை எடுக்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இனிமே அந்த மாதிரி ஒரு குப்பையை நம்ம போடுறோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு நெருடல் வருங்க. கண்டிப்பாக நம்ம போய் அப்பா இன்றைக்கி அவ்வளோ தூரம் எடுத்தோமே, இன்றைக்கி நம்ம குப்பையை மறுபடியும் போடலாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு நெடுதல் மனசுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய 195 தன்னார்வலருக்கும் பார்த்திங்கன்னா அந்த நெருடல் இருக்குங்க. இந்த நிகழ்ச்சி, இந்த தருணம், அதாவது 80வது பாரத தேசத்தின் 80வது சுதந்திர தின நாளன்று காவேரி நதிக்கரையை புண்ணிய நதியை சுத்தப்படுத்துறதுல எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த சுதந்திர தினத்தை ஒரு தூய்மையான இயக்க நாளாக நாங்கள் செய்ததில் ரொம்ப பெருமைப்படுறோம். ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம். எத்தனை நாள் இந்த பணியை தொடருவீங்க? இந்த மாதம், ஆனால் இந்த மாதம் ஃபுல்லாக சுற்றுச்சூழல் மாதமாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதம் இறுதி வரைக்கும் நாங்கள் சுற்றுச்சூழல் மாதமாக கடைபிடிப்பாங்கன்னா, பலதரப்பட்ட இடங்களில் எங்கள் மக்களெல்லாம் அவங்க சொல்கிறாங்களோ, எங்கள் ஊரில் இந்த இடத்துல குப்பைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ, அங்கே போய் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இல்லை தன்னார்வர்கள் அந்த பகுதியில் இருக்கவங்க அவங்களே முன்னெடுத்து பார்த்திங்கன்னா குப்பைகள் அப்புறப்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ 200 வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. பொதுமக்களே இன்வால்வ் ஆகும்போது இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறீங்களா? ஆனால் இல்லைங்க, இது ஒரு தனி மனிதனால எதுவுமே சாத்தியம் கிடையாதுங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செய்யணுங்க. இதில் கட்சி பாகுபாடோ, மத பாகுபாடோ, ஜாதி இனம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் சுவாசிக்க போகிறது பார்த்திங்கன்னா சுத்தமான காற்று, ஒரே காற்று தான் சுவாசிக்கிறோம், ஒரே குடிநீரை தான் குடிக்கிறோம். அப்போ எல்லா மக்களும் பயன்பெறுவதில் அந்த ஒரு தூய நீர் வேணும்னா இந்த இடத்துக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அத்தனை பேர் நம்ம கைகோர்த்து செஞ்சால் தான் நல்ல முறையில் செய்ய முடியுங்க. அடுத்த தலைமுறைக்கு ஒரு தூய்மையான நீரை நம்மளால் கொடுக்க முடியுங்கண்ணா. தமிழகத்தில் பலதரப்பட்ட பகுதிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. கடந்த வாரம் நம்ம கபிலர் மலையில் பண்ணோம், அடுத்த வாரம் நைனா மலையில் பண்ண இருக்காங்க. அதே மாதிரி எகைன் கபிலர் மலையில் நாங்கள் பண்ணலான் இருக்கோம். ஏன்னா ஒரு இடத்துக்கு போய் ஒரு 200 பேர் சேர்ந்து ஒரு 2 மணி நேரம் வேலை செய்கிறனால இந்த இடத்த கண்டிப்பாக சுத்தம் பண்ண முடியாதுங்க. தொடர்ச்சியாக அந்த செயலை நம்ம செய்யணும். நம்மளை பார்த்து ஆர்வமாக மக்களும் நம்ம கூட பங்கெடுக்கணும். அப்போ தான் ஒரு இயக்கமாக மாறும். இதுக்காக தான் அண்ணாமலை அண்ணா ஒரு முன்னெடுத்து எல்லாரும் தன்னிச்சையாக செயல்படணும், நம்ம இடத்த நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை மதிப்புக்குரிய அண்ணாமலை அண்ணன் முன்னெடுத்திருக்காரு. அவரோட கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக தன்னார்வலர்கள் நாங்கள் இன்றைக்கி இந்த பணியை எடுத்து செய்யல ரொம்ப கடமைப்பட்டிருக்கோங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நாங்கள் நதிக்கரையில் சுத்தப்படுத்திட்டு இருக்கும் பொழுது நீங்கள் வாலண்டியராக எங்களோட பணியை பார்த்து இந்த வீடியோ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. மக்கள் ஓட்டம் சேனல் நன்றிங்கண்ணா. ஜூலையில் போதையில்லா அது சொல்லிங்க. நாங்கள் ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா
ஜூலை மாதம் போதையில்லா தமிழகமாக வந்து எல்லா இடத்துக்கும் மாரத்தான் விளையாட்டு போட்டிகள்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணி மதுவுக்கு எதிரான ஒரு போதை பழக்கத்துக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும். இந்த மாதம் சுற்றுச்சூழலுக்கு எதிரான பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தியிருக்கோம். அடுத்த மாதம் மகளிருக்கான பாதுகாப்பு மாதமாக பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கான முன்னுரிமை, இதுக்காக பங்களிப்பு வந்து விழிப்புணர்வு மூலிமா கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக அடுத்த மாதம் வந்து நாங்கள் செயல்பட இருக்கோங்க. நன்றிங்கண்ணா, நன்றிங்க.